ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்றத பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான ரீடிங் என்ன வருதுன்றத பார்ப்போம். நீங்கள் இப்போ கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு கிளாரிட்டியான முடிவு எடுக்க முடியலை. இது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ஒரு போல்டான பர்சன். எதையும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் வந்து அப்படி தான் இருக்கீங்க. எதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சில பர்சன்னால் தான் தெரியுது. ஸோ அது கொஞ்சம் டவுனாக இருக்க போய் தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ உங்கள் பர்சன்ட்டையோ நீங்கள் வந்து ஒரு சில உங்கள் பர்சன் நீங்கள் பேசாமல் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் ஆஃப் அந்த பர்சன்னால் தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க. பல பிரச்சனை நடந்திருக்கு பாஸ்டில். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து ஒன்று சேருவோமா சேர மாட்டோமா, இப்படியே இருந்துருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேருவீங்களா சேர மாட்டீங்கன்னா 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகும். நல்லா பேசுவீங்க, நல்லா பேசியிருந்திருப்பீங்க, ஒத்து போயிருந்தால் நீங்கள் பழகியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில டைம் சரியில்லாதனால கொஞ்சம் பிரச்சனை ஆக இருக்குது. ஸோ இதுவும் மாறும். ஒரு எப்போ மாறுன்றத சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது ஆகும். கண்டிப்பாக மாறுறதுக்கு ஒரு 6 மந்த்தாக அந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் 6 மந்த்தாவது இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். உங்கள் பர்சன் நீங்களும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து இப்படியே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்டெடியாக இருக்க கற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் ஒர்க்கையும் நீங்கள் பார்க்க முடியும். டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து வேலையை பார்க்குறதில்ல. ப்ராப்பராக வந்து உங்கள் ப்ராப்பர் டெய்லி ரொட்டீன் வேலையை கூட உருப்படியாக செய்கிறது இல்லை அப்படின்றது மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இப்படியே இருக்கும் நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பெர்மனெண்ட் கிடையாது. இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே இது வந்து தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயம். மனசை வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கன்ஃப்யூஷன். உங்கள் உங்கள் பர்சனை நினச்சே வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்ம அப்படியே பிரிஞ்சிருவோமான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து அடமெண்ட்டாக இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. சொன்னது கேட்கணுன்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் வந்த பிறகு தான் உங்களுக்கு லக்கு கிடச்சிருக்கும். ஸோ அவங்க வந்த பிறகு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்ற போது நீங்கள் டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இதை தான் நான் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து சரியாக ஒரு அடமெண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபைட் பண்ணணுன்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து இந்த ஆர்கியூமெண்ட் வந்து அவங்க நினச்சா முடிச்சிருவாங்க. ஸோ அவங்களால வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து முடிக்கவும் முடியும்.
கன்டினியூ பண்ண முடியும். ஸோ போல்டாக இருக்கிற பர்சனாக இருக்காங்க, ஒரு டாமினேட்டிங் பர்சனாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ தற்சயமே இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் 6 மந்த்துக்கு பிறகு தான் வந்து உங்களுடைய பர்சன் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வர்ற பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருதுங்க. உங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, கேரியர் ரீதியாகவும் சரி, ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது. நீங்கள் அதனால் இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் கேரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதனால அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தவறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். கொஞ்சம் கவனமாக உங்கள் கேரியரில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அதான் இந்த கார்டு சொல்கிறக்குரியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க. ஆஃப்டர் 6 மந்த் தான் அது 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. 6 மந்த் கழித்து அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு ரைட் டைரக்ஷனில் தான் இப்போதைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ இத்தனை நாளாக வந்து பிரச்சனைகள் பாஸ்ட்டாக இருந்தது வந்து இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கிறது கூட ஒரு நன்மைக்கு தான். ஏன்னா வந்து பேச பேச பிரச்சனைகள் கூடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாலே இது வந்து பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்றது மாதிரி இந்த தெரியுது. ஸோ அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. அப்போ மிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் மிஸ் பண்ணும்போது அந்த பெயின் என்னன்றது வந்து அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஜெயிச்சிங்களா, அவங்க ஜெயிச்சாங்களா, யார் ஆர்கியூமெண்ட் ஜெயிக்கிறதுன்றது நினைக்கிறத விட, ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ வந்து விட்டு கொடுப்பது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சில பர்சன் வந்து நல்ல பர்சனாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அடமெண்ட்டான அவங்களோட குணம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது. நம்ம விட்டு கொடுக்குறது தப்பே கிடையாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். ஸோ நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. விட்டு கொடுக்குற பர்சன் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸ்ட்ரென்த்தே வந்து உங்கள் பர்சன் தாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் பர்சன் தான் இஸ் அ பிக்கஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து. அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பேசாதனால வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கர ஃபீலிங்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ யாரையும் நம்ப முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டுருக்கு. ஸோ நம்ம லைஃபு இப்படியே இருக்குமா, இது இனிமேலாம் நம்மலாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா, இப்படி டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டுருக்கு. ஸோ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு நினைங்க. எப்பயும் வந்து வாழ்க்கை ஒன்று போல் இருக்காது. இதெல்லாம் ஒரு பெர்மனண்ட் இஷ்யூஸ் கிடையாது. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. மீன்ஸ் என்ன மாதிரி ப்ரொஃபஷனலானாலும் சரி, கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து உங்கள் லைஃப்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கன்ஃப்யூஷன் அதிகமாக இருக்குது உங்கள் பர்சன் பற்றி. நம்மளை நம்மளை பிடிக்கலையோ வைக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அது வந்து அவங்க பிடிக்காமல் போகலை. அவங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் சொன்னதை கேட்கல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு பேச்சு கேட்டு நீங்கள் ஒரு சில விஷயம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நான் சொன்னேன் இல்லை 6 மந்த்ஸ் சொன்னேன். பட் பார்த்தீங்க நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஏஞ்சலோட மெசேஜும் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர காத்திருக்கு. ஸோ பி ஹாப்பி. தேர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக ஏதோ சம்திங் பெட்டர் நடக்க போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து மாதிரி இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் போல்டாக ஒரு சில விஷயத்த முடிவெடுக்கணும். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். கண்டிப்பாக ஹெல்ப் கேட்குற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பர்சனை பற்றி
ஒண்ணு சேர்றதுக்கு, உங்க பெர்சனோட ஒண்ணு சேர்றதுக்கு. இட்ஸ் அப் டூ யூ. இது உங்கள பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.